வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஊர்க்கார மக்களை கூப்பிடுறதுக்கே பெரும் முன்னிமாக உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கோம், அதுக்கே வரமாட்டேங்கிறீங்க. என்ன எவ்வளவுதான் வணக்கம் போட்டா எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க, ஒருவேளை இப்படி பக்கமாவது வரலாமல்ல? ஒருவேளை காசு பணம் கேட்பான்னு சொல்லிப்பாங்களோ? ஓ அப்படியா? எவ்வளவு உனக்கு இது? எனக்கு ஒண்ணு வேணாண்ணே. அப்படியா? மக்களுக்கு பொதுவான நல்ல செய்தி சொன்னா போதும் எனக்கு. மக்களுக்கு பல்வேறு விதமான நல்ல செய்தியை சொல்லதான் வந்திருக்கோம். ஆமாண்ணே. சரிங்களா? எல்லாரும் நீங்க பாட்டுக்கு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம்னு சொல்லிருக்கீங்க. ஆமாண்ணே. ஆனா கலர் கலரா துணி போட்டு கலைஞர்கள்ன்றீங்க. ஆமாண்ணே. அதனால வெறுவாயில வணக்கம் சொன்னா பத்தாது. எல்லாரும் நீங்க எல்லாம் கிராமிய கலைஞர் தானே? ஆமாண்ணே. அப்ப அற்புதமான முறையில தமிழர்களுடைய பண்பாடு, கலைஞர்களுடைய பண்பாடு, நம்மளுடைய பண்பாட்டை பாதுகாக்கிற விதத்துல அற்புதமான ஒரு வணக்கம் பாட்டோட சொல்லிடுவோம். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. பாப்பாங்களே எங்க இவங்கள பாத்துக்கிறமே அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் வளசூர் ஸ்கூல்ல பாத்துருப்பாங்க. ஆமா, வளசூர் ஸ்கூல்ல பல வருஷமா நம்ம வந்து நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். பரவாயில்ல, எல்லாரும் வாங்க வாங்க கும்பிட்டாச்சு. ஆமா, அடுத்த விஷயம் என்ன பண்ண போறீங்க? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. வந்த உடனே மோள அடிச்சுட்டு வந்தீங்க, வீதி வீதா போய் கூட்டு வந்தீங்க. கூப்பிட்டு வந்தாச்சு. நீங்க எல்லாம் யாரு யாரு எதுக்கோசரம் எங்களை இங்க கூட்டு வச்சுக்கிறீங்க? எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? சுருக்கமா சொன்னா விளக்கமா சொல்லிட்டு போய் சோறு செய்வோம், இல்லைன்னா டிவி பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகமே டிஜிட்டல் மயம். டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. சரிங்களா? எல்லாமே தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அந்த தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் எப்படி வளரணும், நாமளும் எப்படி மாறணும், நாமளும் எப்படி நம்மளை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றது சம்பந்தமாகவும், அது மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில பேங்க் எல்லாருக்குமே வங்கி பேங்க்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பேங்க்ல எப்படி நம்ம பணத்தை சேமிக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி கையாளணும், குறிப்பா பேங்க்ல நிறைய மோசடிகள் நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும். சரிங்களா? இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடத்த வந்திருக்கேன். நாடகம் வேற நடத்த போறீங்க? ஆமாண்ணே. நாங்க பாக்காத நாடகத்தெல்லாம் நீங்க இப்ப போட போறீங்க. என்ன நாடகம்? நாங்க 6 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்தோம்னா 6 மணிக்கு உட்கார்ந்தா 11 மணிக்கு ஆம்லேட் கூட சோறு போறதில்ல. கட்டிய கணவரை கூட நம்ம சோறு போடாத அம்மா பெரிய வேலையெல்லாம் நம்ம பார்த்து அவ்வளவு நாடகங்கள் இருக்குது. நீங்க பார்க்கக்கூடிய நாடகங்கள் வேறு, நாங்க நடிக்கக்கூடிய நாடகம் என்பது வேறு. நாங்க நடிக்கக்கூடிய நாடகம் உங்களுக்கு எதிர்கால தேவைக்கு பயனுள்ள பல்வேறு விதமான செய்திகளை சொல்லக்கூடிய, குறிப்பா வங்கி சம்பந்தமான பல்வேறு விவரங்களை சொல்லக்கூடிய அற்புதமான நாடகம். நாடகத்தை பார்க்கலாமா? காசே
கல்யாணத்துக்கு தேவை, வீடு கட்டுறதுக்கு தேவை. ஐயோ வருங்கால தேவைக்கு தேவையே இந்த பணத்தை நான் என்ன பண்றது? ஐயோ எப்படி சேமிக்கிறது? என்ன பண்றது? ஐயோ எப்படி சேமிக்கிறது? ஐயோ குழப்பமா இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக. நதியெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் உன் வண்டியை நிறுத்து. ஓ நதியெல்லாம் ஓடுது. ஆமா. நீ ஓடுறத நிறுத்துங்கற. என்ன கமச்சு? ஏய்யா பிசினஸ் பண்ற ஊருக்கே தெரியும். ஆமா. நாளைக்கு பொருள் காலி ஆயிருச்சு. பொருள் வாங்கணும். நேத்து வாங்க சில 30,000 ரூபாய். ஆமா. அந்த பணம் எங்க? பொருள் இருந்தாதான் காசு இருந்தாதான் இப்ப பொருள் வாங்கி பிசினஸ் பண்ண முடியும். ஆமா காமாச்சி, என்ன பண்றது? எங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. திடீர்னு வீட்டுக்கா வந்து நின்றாரு. காசு வச்சு என்னால கொடுக்க முடியும்னு சொல்ல முடியல. காசை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டேன். நமக்கு பிசினஸ் பண்றோம், வருமானம் வருது, லாபம் வருது. அந்த லாபம் வர பணத்தை ஒண்ணு யாருக்குன்னா கடனா கொடுத்துறேன், இல்லையா தேவையில்லாத விரயம் பண்ணி போடுறேன், செலவு பண்ணி போடுறேன். திடீர்னு பொருள் வாங்கினாதான் நாளைக்கு பிசினஸ் பண்ண முடியும். இப்ப எங்க பெரியப்பா கிட்ட பணம் கேட்டா கொடுப்பாரா? தெரியல, நீதான் கொடுத்த. ஆமா காமாட்சி, நீ சொல்றது நல்ல விஷயம் தான். இப்ப இந்த பணம் வந்து விரையம் ஆகக்கூடாது, சேமிக்கணும். பணம் பாதுகாப்பா இருக்கணும். ஆமா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்படியே தூக்கி தூக்கி கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு 2 புலிக இருக்குது. அவங்கள படிக்க வைக்கணும். அவங்க எதிர்காலத்துக்கு சேமி சேர்க்கிறது வேணாவாயா? இப்படியே கேக்குறதுக்கெல்லாம் தூக்கி தூக்கி 10,000 20,000 30,000 தூக்கி கொடுக்குற உங்க பூட்டு சொத்தாட்டம். அம்மா உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? ஆயா உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? நான் பணத்தை சேமிக்கணும், என் பணம் பாதுகாப்பா இருக்கணும். நான் என்ன செய்யணும்? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு யார்கிட்ட கேக்குறது? யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. யார்கிட்ட கேக்கலாம்? அங்க ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்கலாம். ஏனே எனக்கு ஒரு சந்தேகனே. உனக்கு சந்தேகமா? ஆமாண்ணே. என்னம்மா சந்தேகம்? அண்ணே, மாசானா சம்பளம் வாங்குறேனே. சரி. யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துறேன். திருப்பி கேட்க கஷ்டமாக்குதுண்ணே. கையில வச்சிருந்தாலும் யாருன்னா புடிங்கிட்டு போயிருவாங்க, திருடிட்டு போயிருவாங்கன்னு பயமா இருக்குது. நாளைக்கு எனக்கு எதிர்கால தேவைக்கு தேவை, கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், நல்லது கட்டலாம் பண்ணணும் இல்லண்ணே. இந்த பணத்தை எப்படின்னா நான் சேமிக்கிறது? ஏதாவது ஒரு வழி சொல்லுண்ணே. நாங்களும் அதை தெரியாம தான் முழிக்கிறோம். ஏமா எனக்கு அதே சந்தேகம் தான். நானும் எங்க வீட்டுக்காரி சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம். கரெக்டா மாசானா எங்களுக்கு வருமானம் வருது, சரிங்களா? லாப பணம் வருது. அது வந்தா யாராவது கேட்டா நான் எடுத்து கொடுத்துறேன், இல்ல ஏதாவது தேவையில்லாத செலவு பண்ணி போடுறேன். இப்ப நான் பிசினஸுக்கு பணம் வேணும்னா கொடுத்த இடத்துல வாங்க முடியாது. இதை எப்படி நான் பிசினஸ்க்கு பயன்படுத்தணும்? அந்த பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும், பாதுகாப்பா போடணும், எடுக்கணும்னா நான் என்ன செய்யணும், எது செய்யணும்? நானா அப்படியே சந்தேகத்துல திரிஞ்சுனுக்கிறேன். எல்லாரும் இப்படி வாங்க, தாராளமா இடமெல்லாம் கிடக்குதுல, வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நானும் எங்க வீட்டுக்காரி சேர்ந்து ஒரு கம்பெனில வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொழில் பண்றீங்க? பிசினஸ் தொழில் பண்றோம். அதுல இருந்து மாசானா எங்களுக்கு ஒரு வருமானம், நல்ல வருமானம் வருது. அந்த வருமானத்தை ஒண்ணு தேவையில்லாத செலவாயி போயிடுது, தேவையில்லாத விரயம் பண்ற செலவாயிருது. இல்ல யாராவது சொந்தக்காரருக்கு பணத்தை எடுத்து கொடுத்துறேன், மீண்டும் நம்ம பிசினஸ் பண்றதுக்கு சரியான நேரத்துல கையில கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எங்க வீட்டுக்காரி சொல்றத நான் கேக்குறதில்ல. நாளைக்கு பொருள் வாங்கி அதை பிசினஸ் பண்ணணும், அதுலதான் லாப பணம் வரணும் எங்க வீட்டுக்காரி சொல்லுது. நல்ல காது கொடுத்து கேட்டுங்க. ஆனா நான் என் வீட்டுக்காரி பேச்ச கேட்காம சொந்த பந்தங்களுக்கும் பணத்தை கொடுக்கறதும் இல்ல தேவையில்லாத விரயம் பண்றதா போயிடுது. அப்ப நான் பிசினஸ் நல்லபடியா பண்ணணும்னா அந்த பணத்தை நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட கொடுத்து வச்சா அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்? சரியான சூப்பரான கேள்வி. எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல ஓடிட்டு இருக்கோம். இந்த பாப்பா இதை சொல்லிச்சு, நீ என்னமா? எனக்கும் அதே பிரச்சனை தானே. உங்களுக்கு அதே பிரச்சனை. பிசினஸ் பண்றீங்களா? மாசானா கை நிறைய சம்பளம் வாங்குறேனே. ஓ, நீங்க மாச சம்பளம் வாங்குறவங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, அது சேமிச்சு வைக்க முடியல, யாருக்கான கொடுத்துறீங்க, அதானா? சரி கரெக்ட். கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான், திருப்பி வாங்க முடியறது இல்லையா? மனசு கஷ்டமா இருக்குது. ஆமா, கையில வச்சிருந்தாலும் அப்புறம் என்ன பண்றது? யாராவது புடிங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு எதிர்கால தேவைக்கு தேவை இல்லையா? எப்படி சேமிக்கிறதுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன்.
உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு செய்தியை சொல்றேன் கேட்டுங்க. எல்லாருமே என்ன பண்றோம், காசு பணம் வந்த உடனே கத்தை எடுத்து வீட்டுல அசாத மறைச்சு வைக்கலான்றோம். கடுக்கிட்டப்பா எவனானு ஒருத்தர் பூட்டை உடச்சு தூக்கின்னு போயிடுறான். ஆமா, என்னது கடுகு டப்பால் போட்டு வைக்கிறோம், யாருக்கு தெரியாது எடுத்துட்டு போயிடுறாங்க, பூட்டை உடச்சு தூக்கின்னு போயிடுறான். ஆமா, சரிங்களா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ வழிகள்ல வருமானங்கள் இருக்கு. ஆமா, சரிங்களா? அத்தனை வழிகள்ல வர வருமானமும் சிறுதுளி பெருவெள்ளம்னுவாங்க. சின்ன சின்னதா இன்னைக்கு சேமிச்சாதான் நாளைக்கு பெரிய லெவல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் கட்சி, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது கட்டதோ அல்லது ஒரு வீடு கட்டினா தேவைப்படும். அதுக்காக இது போல மாச சம்பளம் வாங்கி என்னுடைய பணத்தை நானே என்னுடைய கண்காணிப்புல சேமிச்சு வைக்கணும்னா அதுக்கு பேரு அக்கௌண்ட்ல பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஓ, பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். பேங்க்ல அந்த அக்கௌண்ட்க்கு பேரு சேவிங் அக்கௌண்ட். ஆமா, சேவிங் அக்கௌண்ட். சரிங்களா? அப்படி என்னுடைய பணத்தை நானே சேமிச்சு வச்சு பத்திரமா மாச சம்பளத்துல சேமிச்சு வச்சுக்கிறேன். தேவைன்ற நேரத்துல எடுக்கிறேன், தேவையில்லாத நேரத்துல பத்திரமா பணத்தை போட்டு வைக்கிறேன்னா யாரும் திருடிட்டு போயிருவாங்க பயம் இல்ல. தேவையான நேரத்துக்கு பணம் கிடைக்காது என்ற பயம் இருக்காது. தேவைப்படும் போது பேங்க்ல போய் நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். நம்ம பணம் பத்திரமாக இருக்கும் பேங்க்ல. இதுக்கு பேரு சேவிங் அக்கௌண்ட். அண்ணே, உங்க போல தொழில் பண்றவங்க, மிகப்பெரிய செல்வந்தர தொழில் பண்றவங்க, தொழில் வளர்ச்சி, சிறு குறு நடுத்தர தொழில இருந்து எல்லாருமே தொழில் பண்றவங்களுக்கு இருக்கிறதா கரண்ட் அக்கௌண்ட். அங்க சேவிங் பண்ண ஷாக் அடிச்சிரும். கரண்ட் அக்கௌண்ட் ஷாக் அடிக்குமா? கரண்ட் போய் பண்ண சொல்றீங்க? அது வேற கரண்ட். ஷாக் அடிக்கிற கரண்ட் இல்ல. இது வந்து என்னன்னா நம்மளுடைய பணத்தை நடப்பு அக்கௌண்ட் சொல்லுவாங்க, நடப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க. நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் என்னன்னா நீங்க எத்தனை டைம் வேணுமானாலும் பணத்தை போடலாம். எவ்வளவு, ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு டெய்லி வருமானமும் இருக்கும். ஆமாங்க, சரிங்களா? எப்பனாச்சும் பணத்தை டெபாசிட் பண்ணலாம், எப்பனாச்சும் பணத்தை எடுத்துக்கலாம். சரிண்ணே? இப்படி சேவிங்லயும் கரண்ட் அக்கௌண்ட்ல உங்களுடைய பணத்தை போட்டு சேமிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல போய் நான் ஓபன் பண்ணணும்னா நான் என்னென்ன எடுத்துன்னு போகணும் ஆவணங்களை? எல்லாருக்குமே ஒண்ணுதான். இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுமே பெரும்பாலும் எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களாமா? பெரும்பாலும் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் இருக்கும். இல்லன்னா வந்து 1000 ரூபாய் பணம் வராது, 100 நாள் வேலை செய்யற காசு வராது. அதனால எல்லாரும் பெரும்பாலும் ஓபன் பண்ணிருப்பாங்க. குறிப்பா மகளிர் சுய உதவி குழு, சங்கம், இந்த மாதிரியான நிறைய பணங்களை கையாளுறது பேங்க்ல தான். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஆதார் கார்டு வேணும், குறிப்பா பேன் கார்டு வேணும், பேங்க் பாஸ்புக் ஒட்டுறதுக்கு வந்து போட்டோ வேணும். சரிங்களா? இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த பதிவு பண்ணிருப்பீங்களா, என்ன தொழில் பண்றீங்கன்னு, அதுக்கு தகுந்த ஆவணமும் கூடுதலா கொண்டு போனீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களாண்ணே? இப்போ உங்க பணம் பேங்க்ல பாதுகாப்பா இருக்கும். தேவைப்படுது, நாளைக்கு ஒரு முதலீடு போடணும், நேர பேங்க்குக்கு போனோம், பணத்தை எடுக்கிறோம், நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பிசினஸ் டெவலப் பண்றோம். எனக்கு நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கு ஒரு சந்தேகம்? அங்க வரும்போது ஒரு அண்ணா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொன்னாரு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனாரு. டெபிட் கார்டு அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்த பேங்க பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால உங்ககிட்ட வந்து கேக்குறேன், ஏதோ தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்னன்னு? அண்ணே, டெபிட் கார்டுன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லார் கையில இருக்குது பாரு, ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு நல்லது எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம் கார்டு எதுக்காக பயன்படுனா, நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நம்ம பேங்க் இருக்கிற நேரமும் சரி இல்லாத நேரமும் சரி தேவைகளுக்கு போய் பேங்க்ல லைன்ல நின்று எப்பயுமே சலான் பில் பண்றோம். அப்படிதானே? நிறைய பேரு எப்பயுமே லைன்ல நின்று சலான் பில் பண்றோம். ஏடிஎம் கார்டே வச்சிருந்தாலும் அதை பயன்படுத்த தெரியறதில்ல. யாருக்கிட்டாவது கொடுத்து அனுப்பி ஏமாந்து போயிடுறாங்க. சரிங்களா? அப்படி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். ஏடிஎம் கார்டை பயன்படுத்துறது அவ்வளவு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போயிட்டு கத்துக்கினீங்க அப்படின்னா அடுத்து ரொம்ப 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 சுலபமானது. அப்ப அந்த டெபிட் கார்டுனா என்னன்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நம்ம தேவைகளுக்கு ஏற்ப எப்பனாச்சும் போய் எடுத்துக்கலாம். பேங்க்ல போய் லைன்ல நின்று நேரங்களை விரயமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நேரடியா ஏடிஎம் மிஷினுக்கு போறோம், கார்டை சுரகரும், பின் நம்பரை போடுறோம், பணத்தை எடுத்துன்னு வந்துனே இருக்கிறோம். சரிங்களா? நம்ம பணம் எங்கேயும் போறது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறது பேர் தான்
டெபிட் கார்டு. ஓகேண்ணே. அண்ணே அந்த கிரெடிட் கார்டு என்னன்னா பேங்க் மூலமா நான் ஒரு கடன் வாங்குறேன். அது பேர் கடன் அட்டையா? கடன் அட்டை. சரிண்ணே. கடன் வாங்குறேன். அது முழுமையா நான் வச்சுக்காம பணத்தை தூக்கி கையில வச்சுக்காம தேவைன்ற நேரத்துல என்ன பொருள் வாங்குறோமோ அந்த பொருளுக்கே அந்த கார்டு மூலமா யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரிண்ணே. சப்போஸ் அதை பயன்படுத்தி நம்ம ஏடிஎம்ல பணமும் எடுக்க முடியும் குறிப்பிட்ட லெவலுக்கு. ஆனா அதுக்கு ஒரு கூடுதல் கட்டணம் நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும். சரிண்ணே. சரிண்ணே. அண்ணே எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தகவல் இதுதான். தயவு செஞ்சு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருங்க, பணத்தை பாதுகாப்பா வச்சிருங்க. மாறி வரும் கால சூழ்நிலைக்கேற்ப டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. அதனால ஏடிஎம் பயன்படுத்த கத்துக்குங்க. ஏடிஎம் கார்டுல இருந்து பணத்தை எடுக்க கத்துக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த ஏடிஎம் இன்னொரு டவுட். ஆமாண்ணா. என்ன டவுட்? ஒண்ணு இல்லண்ணா, இந்த பணம் எல்லாம் மோசடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்கண்ணே. அதனாலதான் எப்படி பண்றது என்னன்னு சொல்லிட்டு தெரியலண்ணா. நிறைய பேருக்கு போன் வரும். ஆமாண்ணா. போன் வருது, ஏடிஎம் லாக் ஆயிருச்சு, நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பேங்க் நேரடியா லாக் பண்ணாது. சரிங்களா? நீங்க ஏடிஎம் காணோம், உடஞ்சிருச்சு, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பேங்க் லாக் பண்ணுவாங்க. நீங்க போய் சொன்னாதான். அது வரைக்கும் லாக் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா, பேங்க்ல இருந்து பேசுறோன்னு கால் வந்துச்சுன்னா 16 நம்பர் சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க, தெரியப்படுத்தாதீங்க. உடனடியா உங்க பேங்க்ல இருந்தா பேசுறாங்கன்னு உறுதிப்படுத்தினாலும் நேரடியா உங்க பேங்க் மேனேஜரை போய் பாருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க, நம்ம பிரான்ச்ல இருந்தா வந்துச்சா அப்படின்றத முதல்ல உறுதிப்படுத்திக்கங்க. உறுதிப்படுத்திட்ட பிறகுதான் நீங்க எந்த தகவலும் சொல்லணும். சரிண்ணே? அண்ணே ஏடிஎம் கதை இப்படி. இப்ப ஏடிஎம்மையும் கடந்து இன்னொரு டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு. அது என்னன்னா, அது என்ன அப்படின்னா, இப்ப ஏடிஎம்லயும் போய் பணம் எடுக்கணும், பணம் போடுறோம், மிஷின் வந்துருச்சு. இப்ப செக் போடுறதுக்கும் செக்குக்கும் மிஷின் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம ஆளுக்கு ஒரு வேலை, அவசர கதியா வந்து போகணும். இன்னைக்கு ஏடிஎம்லயும் பணம் இல்ல, மிஷின்ல இங்க பணம் போய் போட முடியல. நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா எங்க அப்பா அம்மா வெளியூர்ல இடத்துல இருக்கிறாங்க. வேலை செய்யறவங்களுக்கு பணத்தை போடணும். அதுக்காக இன்னைக்கு எல்லா பேங்குக்கும் மொபைல் ஆப் இருக்குது. மொபைல் ஆப் எஸ்பிஐனா யூனோ எஸ்பிஐன்னு ஒண்ணு இருக்கு, இந்தியன் பேங்க் இந்தியா பேன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்படி மொபைல் ஆப் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கூகுள் பே, போன் பே, ஜிபே, அதுதான் கூகுள் பே. சரியா? இப்படி எத்தனையோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. அதனால நமக்கு தேவையானவங்களுடைய போன் நம்பர் இருந்தா போதும், அவங்களும் ஜிபே போன் பேல ஆட் இருந்தா போதும், அல்லது அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் நம்மளுடைய கூகுள் பே மூலமா ஈஸியா தட்டிட முடியும். அக்கௌண்ட்ல பேங்க்கு இருக்கக்கூடிய ஆப்ல தட்டிட முடியும். உட்கார்ந்த இடத்துல வீட்டுல உட்காந்துனே நம்மளுடைய பண பரிமாற்றத்தை ஈஸியா செஞ்சிட முடியும். சரிங்களா? இதெல்லாம் விட்டுட்டு இன்னுமே நம்ம நேரங்களை விரயம் பண்ணி, காலங்களை விரயம் பண்ணி, கடுகட்டப்பாளையம் முழுகட்டப்பாளையம் காசு போடுறதை விட்டுட்டு பேங்க்ல பணத்தை போட, நீங்க எந்த பேங்க்னா சரி உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பேங்க்ல பணத்தை போடுங்க. பணத்தை பத்திரமா சேமிச்சுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. செல்போன்லயே உலகம் இருக்குது. சரிங்களா? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். ரைட்டா? ரைட். அண்ணே, ஓய், நல்ல அற்புதமான கருத்தை செய்திகளை சொன்னோம். ஏடிஎம் எப்படி பயன்படுத்தணும், பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், சேமிப்பு கணக்குனா என்ன, நடப்பு கணக்குனா என்ன, இதெல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. குறிப்பா பேங்க்ல இருந்து வேற ஏதாவது போன் வந்தா அதை வந்து எப்படி தப்பிச்சுக்கணும், அந்த விஷயத்து மெயினா அதுதான் முக்கியம். அந்த தகவலையும் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் அமைதி காத்து இவ்வளவு நிகழ்ச்சி கண்டுகளித்த இவங்களுக்கு, மக்களுக்கு நாம ஒண்ணு சொல்லணும். நாங்க சொல்லுற செய்திகள் எல்லாம் உங்கள் நன்மைக்கே, இந்த நாடகக்காரங்க சொல்வது எல்லாம் நாட்டின் வளர்ச்சிக்கே, இந்த நாடகக்காரங்க சொல்வது எல்லாம் நாட்டின் வளர்ச்சிக்கே.